ஹாய் மண்டே ஈவினிங் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து சார்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அவள் வந்ததுமே அதை பண்ணணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக ட்ராயிங்லாம் நல்லா வராது, ஏதோ வரைவேன். எங்கள் அக்கா ரொம்ப சூப்பராக வரைவா. அதனால் சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு வந்து சார்ட் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நைட்டு வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன். பட் ஈவினிங்கே நான் சாம்பார் வச்சுருவேன். இன்றைக்கி பொடி இல்லை, ஸோ அதனால் பொடி திரித்து வச்சலான்னு சொல்லிட்டு அதுக்குமே வறுத்து வச்சுட்டேன். அது ஆறுனதும் திரிக்க வேண்டியதான். சிறுபருப்பு சாம்பார் பண்ணிட்டேன். நான் ஈவினிங்கே பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது அவங்க கூட உட்காந்துருந்தேன்னா அப்புறம் வந்து டின்னருக்கு என்னென்னு பார்த்து கொடுக்க முடியும். நம்ம பேஜில் வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் நான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரைஸ் அஃபர்டபுளாக இருக்கும். நம்மகிட்ட 200, 230, 250லேருந்தே நம்மகிட்ட நைட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாரீ கலெக்ஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து கொண்டு வருவேன். ஏன்னா நான் சின்ன பட்ஜெட்டில் நான் வீட்லேருந்து பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு சின்னதாக நம்மளாக எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கப்போ நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம். அதுக்கு தான் நான் இந்த ஒயிட் ஃபர் கிளாத் வந்து வாங்கியிருந்தேன். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். 200 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டியோடு இன்னும் நிறைய ப்ரைஸில் இருக்குது. பட் நான் ஸ்டார்ட் அப்னால சரி ஓகே இது போதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இப்போ சாரீ நைட்டிஸ்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.